குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இங்கே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர். அதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டியூட்டிஸ் டைரக்டரில் டியூட்டிஸ் ஜென்ரல் டியூட்டி, அதேமாதிரி கலெக்டிவ் டியூட்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். டைரக்டர் ஆக்ட் ஆஸ் ஏ ஏஜென்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ trustee of shareholder. Thus they have a fiduciary duty to protect the property of the company. Simply stated, the following are the duties of director. சரியா? இயக்குநர்கள் பங்குதாரர்களின் முகவர்களும் பொறுப்பாளர்களாகவும் செயல்படுகின்றனர். டைரக்டர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராகவும் அதேமாரி ஏஜெண்ட்டாகவும் அதேமாதிரி ட்ரஸ்டியாகவும் இருக்கிறாங்க. சரியா? முகவர்களை பங்குதாரர்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட ஏஜென்ட்டு ட்ரஸ்டி. சரியா? முகவர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் செயல்படுகின்றனர் அப்படிங்கிறாங்க. எனவே அவர்கள் நிறுவனத்தின் சொத்துக்களை பாதுகாக்க ஒரு நம்பகமான பொறுப்பாளர்களாக கடமையாற்ற வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ அவங்க ஒரு நல்ல பொறுப்பாளராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னும் எளிய முறையில் இயக்குநரின் கடமைகளை பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. அதேமாதிரி பார்த்தா கலெக்டிவ் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர். சரியா? கலெக்டிவ் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கலெக்டிவ் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர் இயக்குநர்கள் ஒருங்கிணைந்த கடமைகள். சரியா? டைரக்டர் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் போர்டு perform certain duties collectively. The following are some of those duties exercised collectively. இயக்குனர் குழுவின் அங்கமாக உள்ள இயக்குநர்கள் கூட்டாக சில கடமைகளை செயலாற்ற வேண்டும். சில இயக்குநர்கள் குழுவாக இருக்கிறாங்கனாக்கா, அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கமாக உள்ள இயக்குநர்கள் கூட்டாக சில கடமைகளை செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற. கூட்டாக சேர்ந்து என்ன பண்ணணும், அவங்க சில வேலைகள் அவங்க செய்யணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், அப்ரூவல் ஆஃப் ஆனுவல் அக்கௌண்ட் அண்டு அத்தன்டிகேஷன் ஆஃப் ஆனுவல் அக்கௌண்ட்டு. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டு கணக்குகள் மீது ஒப்புதல் அளித்து அதற்கு அதிகாரப்பூர்வமான சான்றை வழங்குதல். சரியா? அந்த அக்கௌண்ட்டில் அவங்க அத்தன்டிகேஷனாக அவங்கள ஒப்புதல் கொடுக்குறது. சரியா? சரி கரெக்டுன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பண்ணால் அப்ரூவல் கொடுக்குறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு, டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்டு டு ஷேர் ஹோல்டர் highlighting performance of the company, transfer to reserve, investment of surplus fund, borrowing அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி காப்பு நிதிக்கு மாற்றம் செய்த தொகை, உபரி தொகையை முதலீடு செய்தல், கடன் வாங்குதல் போன்றவை தெளிவுபட பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படும். இயக்குநர்கள் அறைகள் உயர்த்தி காட்டுதல் அப்படிங்கிறாங்க. சரியா? காப்பு நிதிக்கு மாற்றம் செய்த தொகை, உபரி தொகை முதலீடு செய்தல். சரியா? ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தொகையை என்ன பண்ணுறோன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ்க்கு நம்ம எதிர்காலத்தில் ஒரு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும் எதிர்காலத்துக்கு தேவைங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வச்சுருக்க அமௌண்ட்டை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கடன் வாங்குதல் போன்றவற்றை தெளிவுபட பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படும். இயக்குநர்கள் அறிக்கையில் உயர்த்தி காட்டுதல். சரியா? கடன் வாங்குதல் அதேமாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, போன்றவற்றை தெளிவுபட பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படும். சரியா? இயக்குனர் அறிக்கையில் உயர்த்தி காட்டுதல். சரியா? அதேமாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, அப்ரூவல் ஆஃப் ஃபஸ்ட் ஆடிட்டர். அப்ரூவல் ஆஃப் ஃபஸ்ட் ஆடிட்டர் அப்படிங்கிறாங்க. கம்பெனியின் முதல் தணிக்கையாளர் நியமனம் செய்தல். கம்பெனியின் முதல் தணிக்கையாளர் நியமனம் செய்யணும். சரியா? கம்பெனியோட ஃபஸ்ட்டு டைரக்டரை ஃபஸ்ட்டு ஆடிட்டர் என்ன பண்ணணும், டைரக்டர் என்ன பண்ணணும், அப்பாயின்ட் பண்ணணும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்சூரன்ஸ் ஆஃப் நோட்டீஸ் அண்டு ஹோல்டிங் ஆஃப் போர்டு மீட்டிங் அண்டு ஷேர் ஹோல்டர் மீட்டிங். இயக்குனர் கூட்டம் மற்றும் பங்குதாரர்கள் கூட்டம் பற்றி அறிவிப்பு அளித்தல் மற்றும் கூட்டத்தை நடத்துதல். சரி, போர்ட் ஆஃப் மீட்டிங் அதேமாதிரி ஷேர் ஹோல்டர் மீட்டிங். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறாங்க. நோட்டீஸ் அண்ட் ஹோல்டிங் அது நடத்துறதுக்கு உண்டான என்னது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா,
அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். அறிவிப்பு அளித்தல் மற்றும் கூட்டத்தை நடத்துதல். இன்சூரன்ஸ் அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர், இயக்குனர் குழு கூட்டத்தில் தீர்மானம் முன்மொழித்தல் அல்லது நிறைவேற்றுதல். சரியா? அதேமாதிரி கம்பெனி முதல் தணிக்கையாளர் நியமனம் செய்தல். சரியா? புரிஞ்சுதா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனியோட என்னது ஆடிட்டர் என்ன பண்ணுது அப்பாயின்ட் வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பாசிங் ஆர் ரிசால்யூஷன் ஆஃப் போர்ட் மீட்டிங் ஆர் பை சர்க்குலேஷன், இயக்குனர் குழு கூட்டத்தில் தீர்மானங்களை முன்மொழிதல் அல்லது நிறைவேற்றுதல். தீர்மானம் ரிசால்யூஷன் என்னவோ அது வந்து என்ன பண்ணுறது நம்ம வந்து முன்மொழிகிறத அதை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் த டைரக்டர். ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் என்னது டைரக்டர் அப்படிங்கிறாங்க. ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டரில் என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சரிங் ஆர் நியூ பாலிசி டு ரீச் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எ கம்பெனி. சரி, கம்பெனியின் நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு அல்லது அடையும் பொருட்டு புதிய கொள்கைகளை வகுத்தல். சரியா? கம்பெனியோட நோக்கத்தை வந்து அடையும் பொருட்டு என்ன பண்ணாங்க புதிய கொள்கைகளை என்ன பண்ணாங்க வகுக்கிறது. அதுமாதிரி டெலிகேட்டிங் பவர் டு எனி கமிட்டி இஃப் த ஆர்டிகல்ஸ் பெர்மிட்ஸ் ஃபார் வெல் பீயிங் ஆஃப் த கம்பெனி. நிறுவனத்தின் அல்லது கம்பெனியின் நலன் கருதி செயல்முறை விதிகள் அனுமதித்தால் எந்த ஒரு குழுவுக்கும் அதிகாரத்தை ஒப்படைவு செய்யும் கடமை. சரியா? அதேமாதிரி ஆர்டிகல்ஸ் அசோசியேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பெர்மிட் வந்து கொடுத்தாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சில செயல்முறை விதிகளில் அனுமதித்தால் குழுவுக்கு அதிகார ஒப்படைவு செய்யும் கடமை அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாரி 3rd ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் இஸ்யூயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு எம்ப்ளாயீஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் பாலிசி டு ரிவ்யூ கம்பெனி ப்ராக்ரஸ் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 3rd ஒன் என்னன்னு சொல்லிட்டு கம்பெனியின் வளர்ச்சியை சரிபார்ப்பது. கம்பெனியின் இஸ்யூயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டு எம்ப்ளாயீஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் பாலிசி டு ரிவ்யூ கம்பெனி ப்ராக்ரஸ். கம்பெனியின் வளர்ச்சியை சரிபார்ப்பது, புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறைப்படுத்துதல். மேலும் தொழிலாளிகளுக்கு அவ்வப்போது தேவையான கட்டளைகள் வழிகாட்டல்களை வழங்குதல். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 4th ஒன் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் தேர் சப்பார்டினேட் லைக் மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி அண்ட் அதர் எம்ப்ளாயி. சரியா? தங்கள் பணியாற்றுவதற்காக மேலாண்மை இயக்குனர், மேலாளர், செயலாளர் மற்றும் இதர பணியாளர்கள் நியமனம் செய்தல். சரியா? தங்கள்கிட்ட வந்து அப்பாயின்ட் பண்ணுறது. தங்களுக்கு வந்து சப்பார்டினேட் வந்து தேவைன்னு சொல்லி யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி அண்ட் அதர் எம்ப்ளாயி. சரியா? புரிஞ்சுதா? இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஆக்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி. சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் கம்பெனியின் செயல்முறை விதிகளுக்கு உட்பட்டு செயலாற்றுதல். சரியா? கம்பெனியின் செயல்முறை விதிகள் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து செயலாற்றணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ட் இன் குட் ஃபெய்த் இன் ஆர்டர் டு ப்ரொமோட் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த கம்பெனியின் நோக்கத்தை அடையும் பொருட்டு நல்ல எண்ணத்துடன் பணியாற்றல் அல்லது செயல்படுத்துதல். சரியா? கம்பெனியோட நோக்கத்தை வந்து அடையும் பொருட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல எண்ணத்தையும் அது ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த கம்பெனி எண்ணத்துடன் பணியாற்றுதல் அல்லது செயல்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. பர்ஃபார்ம் டியூட்டிஸ் வித் டியூ அண்டு ரீசனபிள் கேர் அண்டு டிலிஜென்ஸ். சரியா? தேவையான அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் தன்னுடைய கடமைகளை உரிய நேரத்தில் கம்பெனியின் நோக்கத்திற்கு ஏற்ப செயல்படுதல். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணாங்கன்னு தேவையான அக்கறையுடனும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அர்ப்பணிப்புடனும் தன்னுடைய கடமைகளை வந்து என்ன பண்ணணும் உரிய நேரத்தில் கம்பெனியின் நோக்கத்துக்கு என்ன பண்ணணும் ஏற்ப வந்து அவங்க வந்து செயல்படணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர். சரியா? ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் ஆஃப் என்னது டைரக்டர். இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கலெக்டிவ் டியூட்டிஸ் வந்து பார்த்தோம். சரியா? அதேமாரி இங்கே என்ன ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸு.
ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டியூட்டி டு டிஸ்க்ளோஸ் த நேம், அட்ரஸ் அண்டு ஆக்குபேஷன். சரி, இயக்குனரின் குறிப்பிடத்தக்க கடமைகள். சரியா, கடமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.